ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சபானா ரியாஸ் vlog. நான் உங்கள் ஷபானா. ஸோ இன்றைக்கி வந்து பேசிக்காக நம்ம ரோஸ் பிளான்ஸோட க்ரோத் அண்ட் நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் இதெல்லாம் எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மோஸ்ட்லி பிகினர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ரோஸ் பிளான்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஒரு 40 ருபீஸ் இல்லைனா 30 ருபீஸ்க்கு ஒரு குச்சி வச்சு, அதாவது ஒரு பிரான்ச் இருக்கக்கூடிய ரோஸ்லாம் வந்து நிறைய வாங்கி வளர்க்குறீங்க. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 120 ருபீஸ், அதாவது 5 கேஜி பேக்லலாம் வந்து ஒரு 3 கிளை 4 கிளை உள்ள பிளான்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸில் ஒரு 1 or 2 பிளான்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பிளான்ஸ் வச்சு வளர்க்குறது பெஸ்ட்டுன்னு சொல்வேன். அதே மாதிரி நம்ம கிளைமேட்டுக்கு எது ஈஸியாக அடாப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பன்னீர் ரோஸு, காஷ்மீரி ரோஸு, அதுக்கப்புறம் இந்த கல்கட்டா ரோஸ், ஃபேரி ரோஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகி நம்மளோட டெம்பரேச்சர் தக்கன அது வளரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரோஸ்லாம் பார்த்து நீங்கள் வாங்கி வளங்க. ஸோ எடுத்தோடனே ஹெச்டி ரோஸு ஸோ இந்த மாதிரி வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கிற பிளான்ஸை பார்த்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்க போகிறது வந்து பாட்டிங் மிக்ஸ். ஸோ மெயினாக தப்பு பண்ணுறது பார்த்திங்கன்னா பாட்டிங் மிக்ஸில் தான். ஏன்னா பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த ரோஸ் பிளான்ஸ் அடுத்து வளரவே வளராது. ஸோ கரெக்டான பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வளர்க்கணும். அதாவது பேசிக்காக வந்து எப்படி இருக்கணும்னா, சொதன்னு இல்லாமல், அதாவது தண்ணி தேங்காமல் டக்குன்னு ட்ரெயின் ஆகிற மாதிரி நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதே மாதிரி பாட் சைஸும் கரெக்டாக சூஸ் பண்ணி வளர்க்கணும். சின்ன பிளான்ட்டுக்கு ரொம்ப பெரிய சைஸ் தொட்டி வச்சு வளர்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பிளான்ட்னால் சர்வே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸும் கரெக்டாக இருக்கணும், பாட் சைஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய ரெட் சாயில் போட்டிங்கன்னா அந்த ஒன்று இறுகி கட்டி மாதிரி ஆயிரும். அப்படி இல்லைன்னா சொதன்னு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ இது வந்து டைபேக் வர்றதுக்கு 100% சான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் ரீசன். ஸோ இது நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இது தெரியாது. ஸோ ஈவன் தான் நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் பாட்டிங் மிக்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ அப்போ வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாட்டிங்ஸ் இம்பார்ட்டன்ட்றோமோ அதே மாதிரி ரோஸ் பிளான்ஸ்க்கு வந்து ட்ரைனேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அடியில் வந்து தொட்டிக்கு அடியில் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸ்க்கு வந்து வேரல்கள் வரும். ஸோ அதோட இம்பேக்ட் தான் மேலே வர டைபேக்கு. ஸோ அந்த டைபேக் வந்து எதனால் வருது அப்படின்னா, கீழே ரூட் சிஸ்டம்க்கு வந்து சரியான ஆக்சிஜன் சப்ளை இல்லை, அதே மாதிரி வேர் வந்து சீக்கிரம் அழுகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் பாட்டிங் மிக்ஸும் ட்ரைனேஜும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 90% ஆஃப் த ரோஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். பிகினர்ஸ் நெக்ஸ்ட்டு பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்றதுனா, இன்றைக்கி தொட்டியில் வச்ச உடனே, அதாவது செடி வாங்கி நம்ம புது சாயில் போட்டு ஒரு பாட்டில் வந்து நீங்கள் பாட் பண்ணது உடனே வந்து நீங்கள் சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து பெரிய மிஸ்டேக். ஸோ அந்த வந்து பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நிழலான இடத்துல ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் செடியை வச்சுருந்து, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அந்த செடி வந்து ஈஸியாக சர்வே ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கவர்லேருந்து இன்னொரு பாட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பிளான்ட் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயம் வந்து நீங்கள் வெயிலில் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா லீஃப் ஃபுல்லாக கொட்டி போய்டும். ஏன்னா அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்காது. ஏன்னா ரூட் சிஸ்டம் வந்து அப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறனால அந்த பிளான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் நம்ம டைம் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்த உடனே சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு அதுக்கப்புறம் சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நியூவாக பாட் பண்ணுற பிளான்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்க்கு போகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும், கேர் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு வீடியோவாகவே நம்ம தனியாக போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா நான் கார்டில் தரேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிகினராக நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து ஓயாமல் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நிழலில் வச்சுருந்தாலே வந்து தண்ணி வந்து அதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
அந்த மேல் மண் எப்போ காயுதோ அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் வாட்டரிங்கே கொடுக்கலாம். ஸோ ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மேலும் மேலும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அது ஸ்ட்ரெஸ் லெவலில் இருந்து இன்னும் நீங்கள் ஊற்றும்போது வேரல்கள் டைபேக் எல்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர் கொடுங்க. ஒரு பிளான் பண்ணி ஒரு 15 days to 30 days, அதாவது 1 month வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது மெல்ல மெல்லமாக அதோட க்ரோத் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயம் இல்லை. ஸோ நம்ம வந்து 100% நம்ம கண்டிப்பாக ரோஸ் வளர்த்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பயப்படக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா டைபேக். ஸோ புதுசாக வச்சுருக்க பிளான்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து டைபேக். ஸோ இப்போ நான் கையில் காட்டுறது வந்து டைபேக் கிடையாது. ஸோ அது வந்து லேசாக மேலே மட்டும் காஞ்சிருக்கும். இது நார்மலாக எல்லா பிளான்ட்ஸ்க்கும் நடக்கிறது தான். ஸோ உங்களுக்கு வந்து மேலேருந்து அப்படியே காஞ்சிக்கிட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கும், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். கேட்டிங்கன்னா ஓவர் வாட்டரிங்னால அது வந்து வர்றது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்த நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுணும். நல்லா கத்திரிக்கோல் வச்சோ இல்லை வந்து ப்ரூனர் வச்சோ நல்லா நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல சாஃப்ன்ற ஃபங்கிசைடு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபங்கிசைடு வந்து மேலும் டைபேக் வராமல் உங்கள் பிளான்ட்ஸை பாதுகாக்கும். ரோஸ் புதுசாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்கவங்க நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அந்த லீஃப் டிப் ப்ரௌன். ஸோ லீஃபோட ஓரங்கள் நுனி இதெல்லாம் வந்து கருகி போன மாதிரி ஆயிரும். அப்படி இல்லைன்னா நல்லா ஃபுல்லாக காஞ்சு அப்படியே கொட்டிடும். நம்மளே நினைப்போம் என்னடா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது கட்ஸில் ஒரு இலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் நல்லா பார்த்தா பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து வச்ச உடனே அது ஃபுல்லாக கொட்டி போயிடும். ஸோ இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சன்பர்னாக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அதுதான் ஃபர்டிலைசர் பர்ன் வந்து நான் பின்னாடி தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபர்டிலைசர் பர்னும் காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களோட லீவ்ஸ் வந்து ஒரு என்ன மாதிரி பர்ன் இருக்குது, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பிளான்ட் வந்து நான் ஃபுல் சன்னில் தான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் மாறி மாறி இருந்துச்சு. அதாவது காலையில் பூரா வெயில், மத்தியானத்துக்கு மேலே நல்ல மழை. அதனால் வந்து நான் கொடுத்த ஃபர்டிலைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீவீடு ஃபர்டிலைசர். ஸோ அது வந்து கிரானியூல் ஃபார்ம்லேயே இருக்கும், லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கும். இப்போ லிக்விட் ஃபார்ம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரே இல்லைனா ட்ரென்ச்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிரானியூல்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட பாட்டை சுற்றி மூட்டு பகுதியில் நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா கூட பிளான்ஸை வந்து அந்த கிளைமேட்டுக்கு தக்கன பாதுகாக்கிறது வந்து சீவீட் ஃபர்டிலைசர். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஆரம்பிச்சிட்டாலே நான் மெயினாக கொடுக்குறது வந்து சீவீட் ஃபர்டிலைசர் மட்டும்தான். ஸோ அதனால் பிளான்ஸ் வந்து அந்த இப்போ என்ன கிளைமேட் மாறுதோ அதுக்கு தக்கன அடாப்ட் ஆகிக்கும் ஈஸியாக. ஸோ என்னோடய பிளான்ஸுமே அப்படி தான் இருந்துச்சு. நான் சீவீட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நியூ லீவ்ஸ் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ நியூலி பாட்டட் பிளான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்த உடனே நீங்கள் சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஹீட்டு தாங்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளான்ஸ் வந்து லீஃபில் தான் காட்டும். ஸோ அந்த டைமிங்கில் இப்போ நம்ம ஹியூமிக் ஒரு வாட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அதோடு சேர்ந்து நீங்கள் சீவீட் லிக்விடும் கொடுக்கலாம். இல்லை நியூலி பாட்டட் பிளான்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டரிங்காக நான் அந்த விட்டமின்ஸ் தான் வந்து கொடுப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஹியூமிக் ஆசிட் கொடுப்பேன். ஹியூமிக் ஆசிடோட சாஃப், அதாவது நம்ம ட்ரென்ச்சாகவே கொடுக்கலாம். ஏன்னா வேறு அழுகல் ஏதாவது இருந்தால் கூட அது சரி பண்ணிடும். ஸோ அதுக்காக நான் சாஃப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தேர்ட் வாட்டரிங், அதாவது மேல் மண் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த வாட்டரிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து எப்சம் சால்ட்டும் செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ அது வந்து நர்சரியில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இல்லைனா ஏதாவது உரக்கடை ஃபர்டிலைசர் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அது வந்து தேர்ட் வாட்டரிங் இல்லைனா ஃபோர்த் வாட்டரிங்காக கூட கொடுப்பேன். ஸோ இதுக்கு இடையில நார்மல் வாட்டரே நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டு வரலாம். ஸோ 15 days கழித்து உங்களுக்கு நியூ க்ரோத் அங்கங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் டிஏபி இல்லைனா வந்து கவுடங் மேன்யூர், மஸ்டர்ட் கேக் ஃபர்டிலைசர். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாட்டரிங்லே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்டர் வாட்டரிங், ஓவர் வாட்டரிங்னால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பைடர் மைட்ஸ். ஸோ ஸ்பைடர் மைட்ஸ் வந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை வெள்ளை புள்ளியாக இருக்கும் லீவ்ஸ் மேலே. லீவ்ஸை திருப்பி பார்த்திங்கன்னா
குட்டி குட்டி செலந்தி பூச்சியாக ஓடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேசிக்காக நீங்கள் மீன் அமிலம் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா பிளான்ட்ஸை ஷவர் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லீவ்ஸ்லலாம் நல்லா அடியில் ஷவர் பண்ணிங்கனாலே அந்த ஸ்பைடர் மைட்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ உங்களோட பாட்டிங் மிக்ஸ், நீங்கள் கொடுக்கக்கூடிய மென்யூர், அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக லேட்ரல் பேஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பேஷியல் ஷூட் எல்லாமே நம்ம எடுக்கலாம். நல்லா ஃப்ளவரிங் இருக்கலாம், புஷ்ஷியாக வச்சுக்கலாம் பிளான்ஸை. ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அண்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ரோஸ்க்கு வர்றதை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம தனித்தனியாக வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு காமனாக பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இது ஒரு காமனாக எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான வீடியோவாக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு என்னோடய ரோஸ் வளர்ப்பு வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.